அப்பா விஜயா, வந்துட்டியாமா? அப்பா, என் ஸ்டூடெண்ட் மீனால அவங்க வீட்டுல இந்த மாசம் எனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்திருக்காங்க. இந்தாங்க. அப்பா, ஏன் அழுறீங்க? அழுவுறத தவிர நான் என்னம்மா செய்யறது? நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாத்த வேணும். இப்போ நீ சம்பாரிச்சு என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என்னப்பா இது? இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீ சொல்லிடலாமா? என் மனசு கேட்கணுமே. தகப்பனார் தான் மகளுக்கு சம்பாதிச்சு போடணும்னு சட்டமா என்ன? யார் சம்பாதிச்சா என்னப்பா? நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாரத் தான். இல்லப்பா, எனக்கு பாதுகாப்பு. நீ என்னென்னமோ சொல்லுவே, என் மனசு கேட்கணும் இல்ல. கடவுளே, என் கால் மட்டுமல்ல, என் எண்ணங்களே விளங்காம வச்சுட்டியே. எந்த கடவுள் உங்க காலை எடுத்துட்டுதான் நீங்க நினைக்கிறீங்களோ அதே கடவுள் தான் எனக்கு இனிமையான குரலையும் நேர்மையான வாழ்வையும் கொடுத்திருக்காரு. அதையும் நம்புங்க. வாங்கப்பா போய் சாப்பிடலாம். வீடு பிடிச்சிருக்க அம்மா, எப்படி இருக்கு? என்னப்பா அப்படி கேக்குற? பதிக்கப்படுற கல்ல பொறுத்து தானே நகைகளுக்கு பார்வை கிடைக்குது. அது போல உன்னை பொறுத்து தான் இடமும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் அது என் கண்ணுக்கு நிறைஞ்சு இருக்கும்பா. ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்ட. இன்னும் அந்த முருகன் உனக்கு எவ்வளவோ உயர்வு கொடுக்க போறாரு. யாருப்பா அந்த பொண்ணு? தெரியலையே, யாருமா? எழுத்துமா? கிட்டா, என்னப்பா அது வேஷம்? பகல் வேஷம். யாருப்பா அது? என் கூட கம்பெனி வேலை செய்யலாமா? இவனுடைய சொந்தக்காரங்க வீடு தான் இது. நானும் ஏதோ வாடகை கொடுக்குறேன்னு சொன்னேன். இவங்க தான் எங்க அம்மா. வாங்கம்மா, சௌக்கியமா? எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். என்னங்க? உங்க கூட இருக்கான் பாருங்க கிட்டான். அவன் நாங்க எங்க காரை நிறுத்தி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறானே. அவனுக்கு பயந்துகிட்டு எங்கதான் பார்க் பண்றது? மன்னிச்சிருங்க, நான் அவனை கண்ட கண்டிக்கிறேன். இனிமே செய்ய மாட்டான். கிட்டா, என்ன இது? நிறுத்தி வச்சிருக்கிற காரெல்லாம் எடுத்து போறியாமல? ஓடுற கடையை எடுக்க முடியும். போல், இனிமே அந்த காராவது எடுத்தவன் பல்ல எடுத்து விடாமா? ஏதா சேலை எங்க திருண்ண? தெரிஞ்ச கடை தான், எல்லாம் சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறதா? மரியாதையா உடனே கொண்டு கொடுத்துட்டு வாமா. கொடுக்காம பின்ன கட்டிட்டு அலைய முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்குன்னு எடுத்தேன். வேடிக்கையான பிள்ளை. வேடிக்காவது மண்ணாங்கட்டியாவது சுத்தம் மடையமாவன். நீங்க மாத்தமா சொல்றீங்க? ஊரே பழகி போச்சு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிருச்சு. 8 வாட்டி போயிருக்கேன் டெஸ்டுக்கு. இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் வரல. அம்மா, நீங்க வந்த முகூர்த்தம், லைசன்ஸ் வரட்டும். அம்மாவுக்கு மியூசியம் எல்லாம் ஊர்லாம் சுத்தி பார்க்கணுமா? கூட்டிட்டு போ, நாளைக்கு கூட்டு போ. சரி. ஊரெல்லாம் சுத்தி கைகால்லாம் வலிக்குதுப்பா. ஊர் சுத்துறதுக்கே கைகாலெல்லாம் வலிக்குதா? ரெண்டு பேர் மட்டும். அம்மா அம்மா அம்மாவா? ஆமா ஏறுங்க ஏறுங்க. இடம் இல்ல அம்மா, பஸ்ல இடம் இல்ல, மன்னிச்சிருங்க, அடுத்த பஸ்ல வந்துருங்க. ரைட். என்னங்க பெத்தவங்களே என்னங்க இந்த மகன் சொல்ற வார்த்தையாது? என் மகன் கிட்ட பெத்தவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லப்பா. நியாயத்துக்கு முன்னால அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரிதான் போங்க. சுயரணமே தெரியாது சுத்த அப்பாவிங்க 2 பேரும். இது என்னது? முதலாளி வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கப்பா லீவ் எடுத்துட்டு இப்படி ஊர் சுத்துற? ஆமாங்க, இவங்க கண்டக்டர் ராஜ் இல்லைங்க, அவங்க ராயார். வணக்கம்மா. வணக்கங்க. இவர் தான் முருகப்பா, எங்க முதலாளி. இவங்க பட்டத்துக்கு புதுசு, ஊரு பாக்கணும்னு சொன்னாங்க. அப்படி பட்டணம் பூரா சுத்தி காட்டினேன். மூர் மார்க்கெட்டு, கொத்தவால் சாவடி, 2-3 ஆக்சிடென்ட், எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்லி கூட அந்த பையன் எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டானே. அங்கேயே இழுத்து போட்டு 4 கொடுத்திருப்ப. நீ டியூட்டியில இருக்கிறியான்னு தான் பேசாம இருந்துகிட்ட. இப்ப மட்டும் என்ன? அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு வர்றேன். அட வேண்டாம்ப்பா, ஒரேடியா அவன் வயிற்றிலே அடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, லேசா முதலாளிட்ட பத்த வச்சேன். கண்டக்டர் வேலையே காலி. பையன் சோத்துக்கு தானம் போட போறான். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி.
இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. ஊருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. நான் ஜம்முன்னு இருக்கேன், நீ எப்படி இருக்கிற? நானும் தான் ஜம்முன்னு இருக்கேன். ரொம்ப அதிசயமா இருக்குதுப்பா. என்ன அம்மாவாசையில கூட அந்த சந்திரனை பார்த்தலாம் போல இருக்குது. பௌர்ணமி இன்னைக்கு இந்த சந்திராவை பார்க்க முடியலையே. என்ன விஷயம்? எதுக்கு அடி போடுற? இல்ல பாவம், ரொம்ப நாளா நீயும் தான் அடுப்பாங்கரையில அடப்பட்டு கிடக்குறியே. என்ன நீ கம்பெனி பக்கமே வர மாட்டாங்கிற? கம்பெனில எனக்கு என்ன வேலை? பஸ் பார்த்தது இல்லையே நீ? ஐயா, பஸ் என்ன கப்பல வேடிக்கை பாக்குறதுக்கு? பெரிய அதிசயத்தை சொல்லிட்டா இருப்பான். பொம்பளை வண்டி ஓட்டுற பத்தியா? அவ என்ன பண்ணல? ராக்கெட்லயே ஏறது பொம்பளை தான், உலகத்தையே சுத்துறா. கிட்டா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இப்படியா ஓட்டுவேன்? நான் ஓட்டினா வண்டி தலைகளா போகுமே. அப்படியா? கிட்டா எனக்கு கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி கொடு. கார் ஓட்ட உனக்கு சொல்லி கொடுக்காமையா? கண்டிப்பா சொல்லி தரேன். காரு? காரா? நான் யாரு? இப்ப காரோட வர்றேன் பாரு. அப்படியா? என்ன கடவுள இறங்கியா? அண்ணே இங்க பாருங்க. ஏய், யார கேட்டு பஸ்ல ஏறின? இடம் இல்ல, இறங்குடா கீழே. இருக்கிற இடம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். இவர் பெரிய செக்கிங் இன்ஸ்பெக்டர். இறங்குடானா? இப்ப நான் யார் தெரியுமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸினுடைய செக்கிங் இன்ஸ்பெக்டர். தொப்பிய முதல்ல தலையில போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் திஸ் வார்னிங். Hey, start. டிக்கெட் கொடுக்கல. காசு கொடுத்துட்டீங்களா? முந்தையே கொடுத்துட்டேன். பணத்தை வாங்கிக்கிட்டு 7 டிக்கெட் கொடுக்கல இல்ல சார், போன ஸ்டாப்பிங்ல தான் ஏறினாங்க.
யோ ஏயா பொய் சொல்றேன், நான் பஸ் ஸ்டாண்ட்லயே ஏறிட்டேன். சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க சார்.